இந்த விசிலு 2026 விசிலுக்கு போட்டுருங்கப்பா ஓட்டு. அவ்வளோதான், விசில் போட்டு அவனை ஓட்ட போட போகிறான் பூத்தில். ஏப்ரல் மே வந்து ஆல்ரெடி ஹீட்டு, அதை மேற்கொண்டு ஹீட் பண்ண போகிறாரு தளபதி விஜய். அதுதான் நடக்கும். நினச்சி பாருங்களேன், ராகுல் காந்தி அவரும் இவரும் ஒரு ஸ்டேஜில் அப்படி பாரத் ஜோடோ யாத்ரா மாதிரி போனாங்கன்னா வேற லெவலில் இருக்கும் சம்பவம். அதனால வரட்டும். நான் என்னோட முகமாக பார்க்குறேன். நான் என்னவா பார்க்குறேன்னா ஒரு தலைவனா, அப்படி ஒரு தலைவராக நான் பார்க்குறேன். அதுதான் பண்ணி விடுங்கப்பா. பிஜேபிலாம் மெர்சல் டைம்லலாம் நல்லா சப்போர்ட் பண்ணீங்க தளபதிக்கு, நல்லா ப்ரொமோஷன்லாம் பண்ணி விட்டீங்க. அது மாதிரி இந்த படத்துக்கும் பண்ணி விடுங்க. டிவிகே விசில் சின்னம் வந்து சூப்பர். அது கோட்டு பாட்டே ஒரு ப்ரொமோஷன் பாருங்க. அந்த மனுஷன் கோட்டு படம் வரும்போது ஃபிக்ஸ் பண்ணிட்டார் போல, நமக்கு வந்து இதுதான் வரும் அப்படிங்கிற மாதிரி. அந்த அளவுக்கு விசில் சின்னம் ஒரு நல்ல ஒரு சின்னம். இன்னைக்கு குழந்தைங்கள்லேருந்து காலையில் நீங்கள் தூங்கி எழுந்தோடனே நம்ம கேட்குற சத்தம் விசில் தான். ஏன்னா தூய்மை பணியாளர்கள் வராங்கல்ல, ரோடா வரும்போது அந்த விசில் சத்தம் தான் கேட்போம். அப்போ அந்த விசில் சத்தம் கேட்ட உடனே நம்ம குப்பையை எடுத்துகிட்டு போய் போடுறோம். அப்போ இந்த விசில் என்ன பண்ண போகுதுன்னா, இங்கே இருக்கக்கூடிய சில அரசியல் குப்பைகளெல்லாம் வந்து வெளியே போட போகுது. இதுதான் நடக்கும். ஸோ அதனால நல்ல ஒரு சின்னம், சூப்பர் சின்னம். பஸ்ஸில் நீங்கள் கண்டக்டரை பார்த்தாலும் விசில் தான், எங்குமே எல்லா இடத்துலையும் விசில் தான், தேட்டருக்கு வந்தாலும் விசில் தான். ஸோ விசில் சென்னை சூப்பர் கிங் பாருங்க, அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஏப்ரல் மேலே ஐபிஎல்லாம் சிஎஸ்கேக்கு விசில் போடு, அது நல்ல ஒரு இது வந்துருச்சு. சிபிஐ என்கொயரி வந்து என்னன்னா, அது முடிஞ்சிருச்சு. அவர் வந்து ஒரு கம்பேக்கு கொடுத்துட்டாரு, எல்லாமே ஓகே தான். இந்த படம் வரலைன்னா கூட அவர் வந்து ரெடியாக இருக்கார். எதை பற்றி கவலைப்படுறாரு? அது இதுதான் தேவை. மக்களுக்காக ஒரு மனுஷன் வந்துட்டார் அப்படின்னா, இதெல்லாம் வந்து என்னைக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்களோ அதுதான் ஒரு ரியல் லீடர். தான் ஒரு ட்ரூ லீடர் அப்படிங்கிறத காமிச்சிட்டார் தளபதி. அது ஒரு பெரிய பாசிட்டிவ் சைனாக தான் நான் பார்க்குறேன். மக்கள் வந்து என்னப்பா இவ்வளோ ப்ரெஷராப்பா கொடுப்பீங்க, லாஸ்ட் டைமில் அந்த சொல்கிறாங்கல்ல பூத் மிஷினில் போய் மாறினா கை மாறிடுன்னு, இப்போ அவங்களுக்கு மைண்டு மாறிடுச்சு. இப்போ உடுப்பா அந்த பையனை இவ்வளோ கஷ்டப்படுத்தக்கூடாதுப்பான்னு டிவி கேட்க போட போகிறாங்க. இப்போ விசில் வேறு, அவ்வளோதான், விசில் போட்டு அவனை ஓட்ட போட போகிறான் பூத்தில். டிடிவி தினகரனுக்கு அவர்கிட்ட வந்து காசு இருக்குது, நிறைய காசு இருக்குது. தொகுதிக்கு இறங்கி நல்லா வேலை பண்ணுவார். நல்லா ஏடிஎம்கே பிஜேபிக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவார். அவர் கொடுத்த ஒரு 10 தொகுதியில் கண்டிப்பாக ஒரு 1-2 அவருக்கு வந்து வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அவர் அந்த பக்கம் போயிட்டாரு. விஜய் சாரை வந்து எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தாரு, விஜய் சார் கூப்பிடுவாரானே வரவே இல்லை கடைசி வரணும். அதனால அவர் அங்கே போயிட்டார். அதுதான் டிவிகே. ஆமாம், டிவிகே வந்து எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணல. மவனை நீ ஃபோனை எடுத்தாதானே, நான் அப்படியே சைலண்டில் போடுறேன்ற பேர் போட்டு விட்டாங்க. அது வந்து நம்ம ஒன்றும் பண்ணுவோம், அவங்க விரும்பலை. டிடிவி தினகரன் அவரை விரும்பலை. நல்லதுதான் ப்ரோ, யாரும் வர தேவையில்லை. இப்போ காங்கிரஸ்ல இருந்து, காங்கிரஸ் திமுக விட்டு வருது வரல, ஆனால் காங்கிரஸ்ல இருந்து முக்கியமான ஒரு 10 பேர் வராங்க. பாதி காங்கிரஸ் வருது டிவிகேக்கு. அதனால கூட்டணி வந்து அஃபிஷியலாக எந்த கட்சி வரலனாலும் எல்லா கட்சியிலேருந்தும் ஒரு 20% பேர் உடஞ்சி வருவாங்க. அதுவே பெரிய ப்ளஸ் தானே அவருக்கு. ஆமாம் ஆமாம், வந்தால் நல்லது தான் ப்ரோ. ஏன்னா காங்கிரஸ் வந்து காமராஜருடைய ஆட்சியை தந்த கட்சி. அதுக்கப்புறம் இன்னைக்கு காமராஜர் பெருந்தலைவருடைய ஆட்சியை கொடுக்க போகிறது யாருன்னா நம்ம தளபதி இளந்தலைவர் இவர் தான். அதனால வந்து கண்டிப்பாக வரணும். காங்கிரஸ் கூடலாம் வந்தால் சூப்பராக இருக்கும். நினச்சி பாருங்களேன், ராகுல் காந்தி அவரும் இவரும் ஒரு ஸ்டேஜில் அப்படி பாரத் ஜோடோ யாத்ரா மாதிரி போனாங்கன்னா வேற லெவலில் இருக்கும் சம்பவம். அதனால வரட்டும். எலெக்ஷன் கேம்பெயின் மூவ் வந்து எப்படி இருக்கும்னா, நான் ஒரு சந்தா போலான் இருக்கிறேன் டிவி கேட்க ஓட்டு கேட்டேன். உண்மை அதுதான். நான் ஒரு 2 தொகுதி மைண்டில் வச்சிருக்கேன். எல்லா வீட்டை கதவை போய் தட்டுவோம். ஆம் ஆத்மி அப்படி ஒரு வீட்டு கதவை தட்டி பேம்ப்ளேட்டை கொடுத்து தான் ஜெயிச்சாங்க டெல்லிலையும் பஞ்சாப்லையும். அந்த மாதிரி வந்து பண்ணுவோம், தளபதிக்காக பண்ணுவோம். அப்படா சொல்கிறேன், மற்ற சில கட்சிலாம் போயிருந்தா நம்ம வந்து ஏதாவது ஒரு அட்லீஸ்ட் நல்லா ஒரு பாக்கெட் மணியாவது கிடச்சிருவோம். அப்படா சொல்கிறேன், ஏதோ ஒன்று நல்லா வந்துருக்கலாம். எதுக்காக எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு தளபதிக்காகனா தளபதிக்காக தான். ஒரு நல்ல மனுஷன் தோற்றக்கூடாது. நான் என்னோட முகமாக பார்க்குறேன். நான் என்னவா பார்க்குறேன்னா ஒரு தலைவனா, அப்படி ஒரு தலைவராக நான் பார்க்குறேன். அதுதான். அடுத்து 234 தொகுதியில் கேண்டிடேட்டை நிப்பாட்ட போகிறாங்க. பெரிய லெவலில் வந்து இப்போ கேம்பெயினிங்லாம் நடக்க போகுது. தேர்தல் வாக்குறுதி வரப்போகுது, மக்களுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு. இதெல்லாம் வந்து அடுத்தடுத்து அப்டேட் ஆகுது. தலைவரோட எழுச்சி மிகு பிரச்சாரத்தை வந்து பார்க்கலாம். விஜய்னா யார் அப்படிங்கிறத இந்த உலகம் பார்க்கும். அது வந்து ஒரு ஏப்ரல் மே வந்து ஆல்ரெடி ஹீட்டு, அதை மேற்கொண்டு ஹீட் பண்ண போகிறாரு தளபதி விஜய். அதுதான் நடக்கும். மக்கள் வந்து நீங்கள் யாருக்கு வேணால் சப்போர்ட் பண்ணுங்கள், நான் அது தப்பு சொல்ல. நீங்கள் ஏன்னா ஒரு அஜித் சாரோட ஃபேன் அப்படிங்கிறத நம்ம ஒரு இடத்துல, இப்போ அஜித் ஃபேனோ நீங்கள் விஜய் சார் ஃபேனோ யாராக இருந்தாலும் யாருக்கோ ஒரு ஃபேனாக தான் இருப்பீங்க. நீங்கள் ஒரு இடத்துல வந்து நீங்கள் ஏடிஎம்கே பிஜேபி எல்லா கட்சிக்கும் சப்போர்ட் பண்ணுவீங்க, ஓகேவா? ஆனால் இந்த விஜய் அப்படிங்கிற மனுஷனை வெறுக்க வேணாமே, அதுதான் நான் சொல்கிறேன். மக்கள் வந்து நல்லா அவருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. தனித்து நிற்கிட்டோமே. தனித்து நின்னா பல தொகுதிகளில் இழுபறி ஏற்படும். அதுக்கப்புறம் வந்து விஜய் இல்லாமல் ஆட்சி அமைக்க முடியாதுன்னு ஒரு கருத்து நடக்கும். அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை, அவர் தனிச்சே நிற்கிட்டோம், சப்போர்ட் பண்ணலாம்.
தனிச்சு நின்னாலும் ஜெயிப்பார். தனிச்சு தானே நிற்கிறார் இப்போது. ஸ்டேட்டு சென்ட்ரல் யார் வந்து ப்ரெஷர் கொடுத்தாலும் தனிச்சு நிற்கிறார்ல, தனிச்சு நிற்பார். ரொம்ப நாள் அதான் வந்தால் பிப்ரவரி மார்ச்சில் வரும், இல்லைனா ஜூனுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா எலெக்ஷன் டேட் அறிவிச்சதுக்கு அப்புறம் படத்தை ரிலீஸ் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஆமாம், உண்மைதான். அதுக்கு தான் சில வேலை போயிட்டுருக்கு. படமே வரலனாலும் 234 தொகுதி தான் நம்மளுக்கு மெயின். படத்தை பற்றி அவர் கவலைப்படுறதில்லை இப்போதைக்கு. ஆனால் படம் வரும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. வந்தால் கொண்டாடுவோம். டேரெக்டாக ஓடிடியில் ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா அது எப்படி இருக்கும்? நல்லா தான் இருக்கும். ஓடிடியில் ரிலீஸ் பண்ணாலும் யாருக்கு ப்ளஸ்ஸு? அதை கட் பண்ணி எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணி விடுவாங்கல்ல, சென்சார் கட்டு இருக்காது. அது இன்னும் பெரிய ஒரு ப்ளஸ்ஸு. நல்லா பண்ணி விடுங்கப்பா. பிஜேபிலாம் மெர்சல் டைம்லலாம் நல்லா சப்போர்ட் பண்ணிங்க தளபதிக்கு, நல்லா ப்ரொமோஷன்லாம் பண்ணி விட்டீங்க. அது மாதிரி இந்த படத்துக்கும் பண்ணி விடுங்க.